Hello friends, welcome back to my channel. நான் தான் டெல்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க எங்க கிளம்பிட்டேன்னா ஷக்கூர்பூர் எல் பிளாக் தான் போயிட்டு இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காளியம்மன் திருவிழா. சோ அங்கதான் நாங்க கிளம்பியாச்சு. அங்க என்னென்ன பண்றாங்க, என்னென்ன அழகு குத்துறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ மூலமா ஷேர் பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
और पीछे जा வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து ரதத்தில் உட்கார வச்சு ஊர்வலமாக வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலகு குத்திட்டு இருக்கிறவங்க, அப்புறம் பூக்குழியில் இறங்குறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்குழியில் இறங்குறவங்கவே 450 பேருங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த வருஷம் எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதலை செலுத்துகிறாங்க. நம்ம சவுத் இந்தியன்காரங்க மட்டும் இல்லைங்க, நார்த் இந்தியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் பேர் பூக்குழியில் இறங்குனாங்க. அது ரொம்ப ஆச்சரியக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வச்சுட்டுமே அதில் பூக்குழியில் இறங்குறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க. வேண்டுதலை இந்த பூக்குழியில் இறங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் வெஜிடேபிள், அப்புறம்
தயிர் சாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எல்லா ஃபங்க்ஷனுமே, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் இல்லை, சாமி அலங்காரம் மட்டும்தான் ஊர்வலமாக வரும். பூக்குழியில் இறங்க முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. சாமி தரிசனம் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. எல் பிளாக் நோம்பினாலே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இங்கே ரொம்ப அதிகம் ஷக்கூர்பூரில் கூட்டம். இந்த காளியம்மன் திருவிழாவை வந்து பார்த்திங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிரும். ஏன்னா அதிகமான கூட்டம் இங்கே வருங்க, ரொம்ப கூட்டம் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அங்கங்கே நின்று தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பூக்கோயிலில் இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனத்துக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் பசங்க, என் தங்கச்சி பசங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரதத்தில் அங்கே வரல. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, ஸோ அவங்களால நடக்க முடியாது. என் தங்கச்சி அப்புறம் எங்கள் அம்மா இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க அங்கேயே கோயில் பக்கத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயிலும் இருக்குது, மாரியம்மன் கோயிலும் இருக்குது. 2 கோயிலும் ரொம்ப பெரிய கோயிலாக அங்கே இருக்குங்க. மாரியம்மன் கோயில் நோம்பி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் போடுவாங்க. ஸோ அப்போ அந்த வீடியோ நான் மறக்காமல் போடுவேன், அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாம் அன்னதானம் போட்டாங்களா, எல்லாருமே சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா அங்கே ஊர்வலமாக சுற்றி ரொம்ப டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் நல்லா. அதனால் சரி அப்படியே ஒரு இடத்துல வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், கூட்டத்தை பாருங்களேன், கூட்டம் ரொம்ப அதிகமாக தாங்க ஆகிட்டு போகும். கூட்டம் எப்பயுமே இங்கே குறையாதுங்க நோம்பி அன்னைக்கு. ஸோ அதிகமான கூட்டமாக வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இந்த ஆண்டி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸ் நாங்கள் பார்ப்போம், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணி என்னை பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துருச்சு. ஐயோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் காமெடி வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்து இவங்கெல்லாம் ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியுமே இவ தான் என்னோடய தங்கச்சி, இவளும் இவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க மாதிரி இந்த பபுள்ஸ் விட்டுட்ருக்காங்க. காமெடியாக இருக்குங்க பார்க்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே உறம்புறங்க வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க என்னோடய நாத்தனார், இவங்க என்னோடய ஹஸ்பண்டோட இவங்க தங்கச்சி, பெரியப்பா பையனும் பெரியப்பா பொண்ணும் சித்தப்பா பொண்ணும் அவங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரியம்மாவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்க வீட்டுக்கும் கிளம்பி அங்கே போய் அப்புறம் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு சரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாவே பெரியம்மாவை, அவங்க என்னோடய அண்ணி, சரி இவங்க என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்டு, என் தங்கச்சி பையன், என்னோடய தம்பி, இவங்கெல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேங்க. அதுக்கப்புறம் என்னோடய மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் என்னோடய 3 மாமாவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இப்போ நோம்பி இது ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துவிட்டோம். என்னோடய அம்மா வரல, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு, நானும் பையன், என் தம்பி, என் தங்கச்சி எல்லாருமே வந்துவிட்டோம். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்களோட அத்தை, அப்புறம் அவர் என்னோடய பெரிய மாமா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம்பா என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா எலும்பு வச்சு நல்லா சாப்பிடு, மாமா வீட்டுக்கு வந்திருக்க, எப்படி நீ எலும்பு சாப்பிடாம போவ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க என்னை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தாங்க. அப்படியே எலும்பு கடி அப்படின்னு சொல்லி நல்லா கறி கஞ்சி நல்லா சாப்பிட்டுட்டுங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாருங்களேன், எலும்பை வச்சு என்னையெல்லாம் எப்படி வீடியோ எடுக்கிறாங்களே பாருங்களேன். ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க என்னை வச்சு, இதெல்லாம் வீடியோவில் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பேரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து மஞ்சள் நீர், ஸோ அன்றைக்கி எடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி ஊர்வலம் வரும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தாச்சுங்க. அப்புறம் இந்த வருஷம் அவ்வளோதாங்க. இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி ஊர்வலம் தான், காளியம்மன் அப்புறம் அந்த பார்வதி அம்மன், சிவன் எல்லாம் இவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மறுநாள் வந்து மஞ்சள் நீர். ஸோ அதுவும் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களோட நாளைக்கு மஞ்சள் நீர் வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். பாய்.